நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். வீரசெட்டிஅள்ளி கிராமத்தில் விவசாய கிணற்றில் மர்ம நபர்கள் விஷம் கலந்ததால் செத்து மிதக்கும் மீன்கள். மர்ம நபர்களை கண்டுபிடிக்க கண்ணீர் மல்க கோரிக்கை. தர்மபுரி மாவட்டம் இண்டூர் அருகே வீரசெட்டிஅள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் வெண்ணிலா, வயது 40. விவசாயம் செய்து கொண்டு ஆடு மாடுகளை வளர்த்து வருகிறார். அதே பகுதியில் இவருக்கு சொந்தமான விவசாய கிணறு உள்ளது. இன்று காலை வெண்ணிலா கால்நடைகளுக்கு தண்ணீர் வைக்க கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுத்துள்ளார். அப்போது தண்ணீர் துர்நாற்றம் வீசியதுடன் நுரை போன்று வெள்ளை நிறத்தில் இருந்துள்ளது. இதனால் சந்தேகம் அடைந்து கிணற்றை எட்டி பார்த்ததில் மீன்கள் செத்து மிதப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இது குறித்து அக்கம் பக்கத்தினரிடம் தெரிவித்தனர். அருகில் இருந்தவர்கள் பார்த்து கிணற்றில் விஷம் கலந்து உள்ளதாகவும் கிணற்று தண்ணீரை பயன்படுத்த வேண்டாம் என எச்சரித்தனர். அதனைத் தொடர்ந்து வெண்ணிலா கிணற்றில் விஷம் கலந்த மர்ம நபர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க கோரி இண்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். தர்மபுரி மாவட்டம் பேர் வெண்ணிலா. நாங்கள் காலையிலே மாட்டுக்கு தண்ணி வைக்கலாம், மோட்டர் ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்தப்போ பார்த்தா கிணத்துலேருந்து தண்ணி ஒரு ஸ்மெல் வருந்தது. மாட்டுக்கு தண்ணி வைக்கலான்னும் போது அந்த நாற்றத்தில் நாங்கள் வைக்கல, மாடாடெல்லாம் இதாயிரும்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே இது பண்ண முடியாமல் அப்படியே நிறுத்திட்டோம். கிணத்துல மீனெல்லாம் செத்து கிடக்குது, வெள்ளையாக தண்ணி இதாக இருக்குது அப்படின்றது வைக்க முடியல. அந்த ஸ்மெல்லில் மனுஷன் குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். நாங்கள் ஆடு மாடு எல்லாத்தையும் வச்சு தான் பயன்படுத்துகிறோம். அந்த தண்ணியை நாங்கள் யாருக்கு கலந்ததுன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. மீனெல்லாம் செத்துட்டு இருக்கு, யாரு என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல. அதை எங்களுக்கு கவர்மெண்ட்ல கண்டுபிடிச்சி கொடுக்கணும். என் பேர் வெண்ணிலா.